சொல்லுங்கம்மா. என் பேர் லீலா, நான் சிறுநகர். இது வந்து லீஸ் விட்டுருக்குறோம் நிலத்தை. சரிங்க. அவங்க பயிர் வைக்கிறாங்க. உங்கள் இடம் உங்கள் நிலமா இது? சரிங்கம்மா. அதை வந்து தண்ணி சிக்கனத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து பாட்டில் வச்சு பலூன் வச்சு இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி செய்திருக்கிறோம். சரிங்க. களை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்குதுன்னு வைப்போம் நாங்கள். அது களை முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் நிறைய வைப்போம். ஏன்னா திருப்பி களை வராது இருக்கிறதுக்கு. அது களை முடிஞ்சிடுச்சு தண்ணி வராதுன்னு பில்லு வராதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருவோம். சரிங்க. எப்பயுமே நம்ம தரமட்டத்துக்கு மேலே தண்ணியை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ வந்து பூமி கடியில் இருக்க தண்ணியை பற்றி யோசிச்சிருப்போமா? அது யோசிச்சே கிடையாது. ஆமாம். அந்த பயிருக்கு ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் தான் தண்ணி வைப்போம் நாங்கள். அது மாதிரி தான் வச்சு எப்பவுமே இருந்திருப்பீங்க. இப்போ இது மூலமா பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ வாய்ப்பு. அந்த பலூன் வந்து உள்ள போகுது இல்ல, அதுல தெரியுது இல்ல நமக்கு. அது மேல வந்ததுன்னா தண்ணி பூமிக்கு மேல இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. சரிங்க. அந்த பலூன் கீழே போச்சுன்னா பூமியில மட்டத்துக்கு இருக்குது தண்ணி அப்படின்னு தெரியும். அப்போ அந்த பயிருக்கு ஏற்ற தண்ணி கொடுத்தா போதும் இல்லைங்களா? போறோம். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சிக்கனமா நம்ம வரலாம். சிக்கனமா பண்ணீங்கன்னா அதனால என்ன பயன் இருக்குங்க? பயன்னா இன்னும் கூட கொஞ்சம் எதுனா வேற எதுனா செய்யலாம். பக்கத்துல இருக்கிற கரம்பா இருக்கிறதுல எதுனா செய்யலாம். பயிரோ இதுவோ வேற ஏதோ காயோ கீயோ எதுவோ ஒன்று செய்யலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இதனால நம்ம வந்து எதிர்கால சந்ததியை நம்ம வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு தாராளமா இருக்குது. ஆமா. அதை நம்ம செய்வோமா? செய்வோம். சரிங்க. தேங்க்ஸ்.